Okay, good morning student. Today online class 10th standard 17th lesson reproduction animals and plants. அதில் வந்து gametogenesis 17.8 page number 250. gamete என்ன ரெண்டு இன செல்கள். கேமிட்னாலே இன செல்கள் உருவாக்கும், அதை தான் வந்து கேமிட்டோஜெனிசிஸ். இன செல்கள் உருவாக்கத்தை மேல் ஆர் ஃபீமேல் கேமிட்ஸ் வந்து உருவாக்குது. த ஃபார்மேஷன் ஆஃப் த ஸ்பெர்ம் இன் மேல் அண்ட் த ஓவம் இஸ் a female is called gametogenesis. It is involved spermatogenesis, formation of spermatozoa, and oogenesis, formation of gametes with haploid cells. ஒன்றில் மேல் செல் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஸ்பெர்ம் வந்து உருவாகுது. அதே மாதிரி ஃபீமேலில் பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு எக்கு ஓவம் வந்து உருவாகுது. இது வந்து கேமிட்டோஜெனிசிஸ் என்று சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது ஸ்பெர்ம் செல்களை வந்து உருவாக்கத்தை வந்து என்னன்ட்டு சொல்கிறோம்னாக்கா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் என்று சொல்கிறோம். அதே வந்து இது வந்து உருவாகத்தை ஓவம் வந்து உருவாகத்தை வந்து ஊஜெனிசிஸ் அப்படின்ட்டு சொல்லுறோம். இது ஹாப்ளாய்டு செல்ஸ். ஹாப்ளாய்டுன்னா எப்படி இருக்கும்? ஒற்றை மைய செல்களாக வந்து இருக்கும். அதை தான் வந்து ஹாப்ளாய்டு செல்ஸ்ன்ட்டு சொல்கிறோம். டிப்ளாய்டுனாக்கா ரெண்டு இருக்கும். ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹியூமன் ஸ்பெர்ம். த ஸ்பெர்மடோசோன் கன்சிஸ்ட் ஆஃப் ஹெட். மேலே பார்த்தோம்னாக்கா ஹெட்டு இருக்கு, மேலே வந்து ஹெட் இருக்கா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு கீழே ஆக்ரோசோம், அதுக்கு அடுத்தது நியூக்ளியஸ், அதுக்கு உள்ள ரவுண்டாக இருக்கு பார்த்தியா நியூக்ளியஸ். அதுக்கு அடுத்தது சின்ன 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 இதுவாக இருக்கு பாரு மைட்டோகாண்ட்ரியா. அதுக்கு அடுத்தது இதை வந்து எத்தனை பகுதியாக வந்து பிரிக்கலாம் ஸ்பெர்ம் செல்லை பார்த்தீங்கன்னா 3. ஒன்று வந்து ஹெட்டு, இன்னொன்று வந்து மிட் ஃபீஸு, அதுக்கு அடுத்தது டெயில். 3 பார்ட்டாக வந்து பிரிக்கிறோம். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் த ஸ்பெர்மடோசோ கன்சிஸ்ட் ஆஃப் ஹெட், மிடில் ஃபீஸ் அண்ட் டெயில். த ஸ்பெர்ம் ஹெட் இஸ் elongated, formed by the condensation of nucleus. The anterior portion has a cap like structure. எப்படி இருக்குது? தொப்பி. நம்ம எப்படி கேப் அணிஞ்சிக்கிறோமோ அந்த மாதிரி தொப்பி மாதிரி வந்து காணப்படுது. A structure called in acrosome. அது என்னன்ட்டு அழைக்கிறோம்? acrosome என்று அழைக்கிறோம். It is consist of the ileary nodes, an enzyme that help the sperm. என்ன என்சைம் வந்து இதுவாகுது பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு உள்ள ஹைலூரினோடேஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோ, 1 மார்க்கில் வந்து கேட்பாங்க. என்சைம் sperm to enter the ovum during the fertilization. எதுக்கு யூஸ் ஆகுது? ஃபெர்டிலைசேஷனுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஃபெர்டிலைசேஷன் a short neck, கழுத்து பகுதி. neck contain the head, middle face. எங்கே இருக்குது ஹெட்டு? மிடில் ஃபீஸ்க்கு வந்து கீழே வந்து நெக் வந்து காணப்படுது. compress the centriole, the middle face contain the mitochondria. அதுக்கு அடுத்து என்ன காணப்படுது? மைட்டோகாண்ட்ரியா வந்து காணப்படுது. which the provide energy for a movement of bring about a sperm mitotic, which is the எசென்சியல் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன். அப்போ என்ன ஆகுதுனாக்கா அந்த மைட்டோகாண்ட்ரியாவில் நடுப்பகுதி வால் பகுதி வந்து நகர்வதற்கு தேவையான எனர்ஜி ஆற்றலை வந்து அளிக்குது. இது மூலமாக என்ன ஆகுதுன்னா ஸ்பெர்ம் வந்து கருவுறுதலுக்கும் நகர்தலுக்கும் வந்து அவசியமாக வந்து உருவாகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஓவம். 5 மார்க் கொஸ்டின். கம்பல்சரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்ம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இது வந்து ஹோம் டெஸ்ட்டில் வந்து டயக்ராம் வந்து வரைஞ்சிடுங்க. அதே மாதிரி ஓவத்தையும் டயக்ராம் வரைஞ்சிடுங்க. ஹியூமன் ஓவரி டயக்ராம் இருக்கணும். அதுக்கு அடுத்தது ஹியூமன் டெஸ்டிஸும் டயக்ராம் வந்து வரைஞ்சி பார்ட்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கணும். பாயிண்ட்ஸும் வந்து எழுதியிருக்கணும்.
இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் 2 marks or 3 marksல கம்பல்சரி 2 marks or 5 marksல கம்பல்சரி வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹியூமன் ஓவம். த மெச்சூர் ஓவம் ஆர் எக், மெச்சூர் ஓவம் ஆர் எக்ன்ட்டு சொல்கிறோம். இஸ் எ ஸ்பெரிக்கல், என்ன ஷேப்பில் இருக்குது? ஸ்பெரிக்கல் ஷேப், ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கா? The ovum is a almost free of yolk. யோக் வந்து காணப்படுது, கோள வடிவமான அண்ட கரு உணவு யோக் என்று சொல்கிறோம். Contain in a abundant in cytoplasm and nucleus. The ovum is surrounded by follicle cells of corona radiata, cytoplasm, அதுக்கு அடுத்தது vitelline membrane, அதுக்கு அடுத்தது ஜோனா ஃபெலிசிடா நியூக்ளியஸ் காணப்படுது. ஓகேவா? இது வந்து ஓவத்தினுடைய ஸ்ட்ரக்சர். அதுக்கு அடுத்தது பியூபர்ட்டி. வாட் இஸ் எ பியூபர்ட்டி? பியூபர்ட்டினாக்க பருவம் வந்து அடையத்து. The reproductive system is both male and female became a functional and an increase in a sex hormone producing a resulting of puberty. அதாவது ஒரு மேல் ஆர் ஃபீமேல் அந்த ஹார்மோன் வந்து சுரப்பு வந்து அதிகரிக்கிற இதுதான் வந்து என்னன்ட்டு சொல்கிறோம், செயல்பாடு தொடங்கத்தை தான் வந்து என்னன்ட்டு சொல்கிறோம், பியூபர்ட்டின்ட்டு சொல்கிறோம் சிம்பிளாக. The phenomenon tend to start earlier female than male, generally in both attain puberty between the age 13, அதான் டீனேஜ் வயதுன்ட்டு சொல்லுவாங்க. 13 to 19 வரைக்கும் டீனேஜ் ஏஜ். அதுக்கு அடுத்தது 20 வந்து ஏஜ் வந்து மாறிடும். Female at the secretion of the estrogen and progesterone from the ovary. The secretion of the both male and female hormones are under a control of the pituitary gonadotropins, underline luteinizing hormone LH and follicle stimulating hormone FSH. என்னென்ன வந்து செக்ரேட் பண்ணுது அப்படின்ட்டு பார்த்தோம்னாக்கா, செக்ரேஷன் ஆஃப் த போத் மேல் அண்ட் ஃபீமேலில் வந்து ஹார்மோன்ஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் என்னென்ன இருக்குது பார்த்தோம்னாக்கா, டெஸ்டோஸ்டரான் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஃபீமேலில் வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரான் ஹார்மோனை வந்து சுரக்குது. இது எந்த இடத்துல காணப்படுது பார்த்தீங்கன்னாக்கா, உனக்கு பிட்யூட்டரியில் வந்து சுரக்குது. பிட்யூட்டரியில் பார்த்தீங்கன்னாக்கா கொனடோட்ரோபின் லூட்டினைசிங் ஹார்மோன் LH என்று சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது பாலிக்கல் செல்களை வந்து தோன்ற ஹார்மோன்கள் மேல் ஆர் ஃபீமேலில் வந்து ஹார்மோன்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுற வேலையும் வந்து பண்ணுது. அதுக்கு அடுத்தது மெச்சுரல் சைக்கிள் ப்ராசஸ் ஆஃப் ஓவிலேஷன். இதுவும் இம்பார்ட்டன்ட் 5 mark question. The cycle event that take the place in a rhythmic fashion during the reproductive period human life called in a maturation cycle. Human female mature cycle started the age of 11-13 years, marked the onset of the puberty in menses, causes around the 48 to 50 years ago. Stage the மெனோபஸ் ஸ்டேஜ் அப்படின்ட்டு சொல்கிறோம். 50 வயதுக்குள்ளே வந்து இந்த மெனோபஸ் ஸ்டேஜ் வந்து முடிஞ்சிடுது, முடிவடைகிற நிலைன்ட்டு சொல்கிறோம். இதை வந்து 2 டைப்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து மெச்சுரல் ஆர் டெஸ்ட்ராக்டிவ் ஃபேஸ் என்று சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது செகண்டு ஃபாலிகுலர் ஆர் ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ். அதுக்கு அடுத்தது தேர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஓவிலேட்டரி ஃபேஸ், லூட்டியல் ஆர் செக்ரிட்டரி ஃபேஸ் என்று 4 வந்து பிரிக்கிறாங்க. தமிழில் சொன்னோம்னாக்கா மென்சுரல் பார்த்தீங்கன்னாக்கா மாதவிடாய் அல்லது அழிவு நிலை என்று சொல்லுவோம். செகண்ட் ஃபாலிகுலர் இல்லைனாக்கா பெருக்க நிலை என்று சொல்கிறோம் செகண்டு. தேர்ட் வந்து ஓவிலேட்டரி ஃபேஸ், அதாவது விடுபடும் நிலை. ஃபோர்த் பார்த்தீங்கன்னாக்கா லியூட்டியல் ஆர் செக்ரிட்டரி ஃபேஸ், லூட்டியல் இல்லைனாக்கா உற்பத்தி நிலைன்ட்டு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பிட்யூட்டரி ஹார்மோன் வந்து LH இல்லைனாக்கா FSH
இல்லைனாக்கா ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானை வந்து சுரக்கக்கூடியதாக வந்து இருக்கும். அந்த டேபிளர் காலம் ஈவன் ஆஃப் த மெச்சூர் சைக்கிள் அண்ட் ரூல் ஆஃப் த ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மெச்சுரல் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 4 to 5 days டெவலப்மெண்ட் ஆஃப் த பிரைமரி ஃபாலிகல்ஸ். அதுக்கு அடுத்தது ஃபாலிகுலர் ஃபேஸ் பார்த்தீங்கன்னாக்கா 16 to 13 days பிரைமரி ஃபாலிகல் க்ரோத் எண்டோட்ரியம். அதுக்கு அடுத்தது ஓவிலேட்டரி பார்த்தீங்கன்னாக்கா 14 days. லியூட்டியல் ஃபேஸ் பார்த்தீங்கன்னாக்கா 15 to 28 வந்து காணப்படுது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.